அந்த ஆனந்திய நீ தானே கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அவளை அவ புருஷ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளை நீ கரெக்ட் பண்ணலான்னு பாக்கறியா? நீங்க தான் உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு பேசி அவளை என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சிருக்கீங்க. உன்னை விட்டு நான் இங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ். சத்தியமா சத்தியமா சொல்றேன் ஆனந்தி. கிட்டி, என்ன யோசிக்கிறீங்க? நடாஷா சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ சொன்னதை பார்த்தா அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ போல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா பேசி சமாளிக்கலாம். வாட்ஸ் இன் யுவர் மைண்ட்? என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம நீங்க தான் தப்பான ஒரு டிசிஷனை எடுத்தீங்க. சரவணனுக்கு இப்ப வரைக்கும் ஒரு கிளியர் தாட்டே இல்ல. இன்னும் அவரு மைண்ட் வேவரிங்ல தான் இருக்காரு. அப்படி இருக்கிற ஒருத்தனை நம்மளால எத்தனை நாளைக்கு புடிச்சு வச்சுட்டு இருக்க முடியும்? எனக்கு தெரியலங்க. இதத்தானே அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு பிரஸ்டீஜ் தான் முக்கியம், என் பொண்ணோட ஆசை தான் முக்கியம்னு வேற எதை பத்தியுமே யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. நான் என்ன செய்ய சொல்லு? நடாஷா அவன் மேல உயிரே வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். அவனை தான் கல்யாணம் பண்ணணும் பிடிவாதமா இருந்தான். அப்படி பேசுறவள வேற யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அவன் மனசை எப்படி மாத்த முடியும்? கிட்டி, நான் ஓபனா ஒன்னு சொல்லவா? நட்டாஷாவை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவங்க நிச்சயமா ஹாப்பியா இருந்திருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. என்ன பேசுற விஜய்? அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ஐடியாவே கிடையாது. பின்ன எப்படி? என்ன அந்த காலத்து அப்பா மாதிரி நீ இவனை தான் கட்டிக்கணும் அப்பதான் நல்லா இருப்பேன்னு ஃபோர்ஸ் பண்ண சொல்றியா? Will that be a good thing to do? We are educated people. அதை யோசிச்சுட்டு தான் டிசைட் பண்ணணும். அப்படி யோசனை பண்ணி தானே கல்யாணமான ஒருத்தனுக்கு கட்டி வச்சீங்க. இப்ப சந்தோஷமா இருக்காளா உங்க பொண்ணு? தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. தப்பான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க நீங்க என்கரேஜ் பண்ணிருக்க கூடாது. அவன் நட்டாஷாக்காக வந்திருக்கான் இல்ல, நம்ம கொடுத்த பணத்துக்காகத்தான். நாம சொல்றத கேட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கான். இப்ப வரைக்கும் இருக்கான். அவன் உண்மையிலேயே நட்டாஷாவை லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நாம தான் எல்லா விஷயத்திலுமே சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணமே. அப்புறம் எதுக்காகவே எல்லா விஷயத்திலையும் தயங்கி யோசனை பண்ணிட்டு இருக்கான்? இல்லங்க, இதையெல்லாம் பேசி எந்த யூஸும் இல்ல. ஆனா ஒண்ணு, என் பொண்ணு அவன் மேல உயிரையே வச்சிருக்கா, அன்பா இருக்கா. அவனுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கா. அவனுக்கு என்னவோ பிரச்சனை, என்னென்னவோ யோசனை. அதெல்லாம் என்னன்னு பேசினாதானங்க கிளியர் பண்ண முடியும். நீங்க பேசுங்க. நான் என்ன பேச அவங்கிட்ட? கல்யாணம் பண்ணி வச்சமே, நீ உன் பொண்ணு ஏன் புருஷன் பொட்டாட்டியா வாழலன்னு கேட்க சொல்றியா? ஆமாங்க, கேட்கணுங்க. கேட்டுதான் ஆகணும். நீங்க தானங்க சொன்னீங்க எஜுகேட்டட் பீப்புள், பிராக்டிகல் பீப்புள்னு. இதெல்லாம் பிராக்டிகல் ப்ராப்ளம் தானே. பேசுங்க, பேசி சால்வ் பண்ணுங்க. நோ விஜய், I can't do this. Why not கிட்டி? Why not? நீங்க தான் உங்க பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு பேசி அவளை என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு பேசாம விட்டிருந்தா அவ மனசு சமாதானமாகி நம்ம சொல்றத கேட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பான். ஏன் நம்ம கிருஷ்ணாவே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. நீங்க தான் அவளை என்கரேஜ் பண்ணி ஸ்பாயில் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண இந்த தப்பை நீங்க தான் சரி பண்ண முடியும். போங்க, போய் பேசுங்க. Don't have your own choice, okay?
சொல்லுங்க பானு, இப்ப நான் என்ன பண்றது? சரவணன் பண்ணது இல்லீகல். அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேடம், அப்பதான் அவன் திருந்துவான். இப்ப நடந்த விஷயத்துக்கு ஆனந்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் போதும். அந்த சரவணனை காட்டுன்னு காட்டிடலாம். ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுக்கான சாட்சிகள், பதிவுகள் இதெல்லாம் வேணும் பானு. ஓகே மேடம், அதெல்லாம் நான் ரெடி பண்றேன். நான் எதுக்கு சொல்றேனா பானு, இதுல உங்க அப்பாவும் இன்வால்வ் ஆயிருக்காரு. நாளைக்கு அவரையும் விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஐயோ மேடம், நீங்க அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த கேஸ்ல நீங்க தயவு தாட்சணியமே பார்க்க வேண்டாம். நீங்க யாரெல்லாம் விசாரிக்கணுமோ எல்லாரையும் விசாரிங்க மேடம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தேவையானதெல்லாம் ஆனந்திக்கு நியாயம் கிடைக்கணும். உங்களை எப்படி பாராட்டணும்னு தெரியல பானு. ஆனந்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவ இருந்தும் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே உதவ முன் வந்திருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், அவளை நான் தனிப்பட்ட முறையில என் எதிரியாவே பார்க்கல. அவ பாதிக்கப்பட்ட பொண்ணு. பாவம், நான் அப்படித்தான் அவளை பார்க்கறேன். அவளுக்கு நிச்சயமா நியாயம் வாங்கி தரணும். இந்த சரவண மாதிரி கேடு கெட்ட ஆம்பளைங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும். இப்ப பெரும்பாலான ஆண்கள் அப்படித்தான் மேடம் இருக்காங்க. துரத்தி காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவளை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண வேண்டியது. இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மேடம். சரியா சொன்னீங்க பானு. நான் கூட ஒரு விதத்துல இப்படி பாதிக்கப்பட்டவதான். காலேஜ் படிக்கிறப்ப கல்யாணம் செய்யணும்னு விருப்பப்பட்டேன். காதலிச்சவன் ஒரு கேவலமான பிறவின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இன்னைக்கு பல பேரை பார்வையால மிரட்டுற இந்த கோப்பெரும் தேவி, அன்னைக்கு அவ பார்த்ததும் பயந்து நடுங்கிற நிலைமையில நான் இருந்தேன். அவன்கிட்ட இருந்து கடவுளா பார்த்துதான் எனக்கு விடுதலை வாங்கி தந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்ல சேர்ந்தேன். இன்னைக்கு இந்த பதவி தான் நான் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கு. ஓகே பானு, முடிஞ்ச வரைக்கும் ஆனந்திக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறேன். தேங்க்யூ சோ மச். நான் கூப்பிட்டதும் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம எங்க வீட்டுக்கே வர ஒத்துக்கிட்டீங்களே, தேங்க்ஸ் மேடம். ஐயோ, இதுல என்ன இருக்கு பானு? நீங்க ஃபோன் பண்ணப்ப உங்க வீட்டு வழியா தான் கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வரேன் பானு. தேங்க்யூ. நட்டாஷா, எதுக்கு இங்க வந்தீங்க? வெளியே போங்க. நட்டாஷா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போங்க. நட்டாஷா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம். சொல்றல, நீங்க வெளிய போங்க. நட்டாஷா ப்ளீஸ், சொல்றல, நட்டாஷா போங்க ஒரு வெளிய. நிமிஷம் கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னு. நீங்க வெளிய நட்டாஷா போங்க. சொன்னா கேளுமா. ஐயோ நட்டாஷா ப்ளீஸ், போங்கன்னு சொல்றல. உன் காலை பிடிச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ். கொஞ்சம் நான் சொல்றது கேளு, என்ன மன்னிச்சுக்கோ, என்ன மன்னிச்சுக்கோ நட்டாஷா.
நட்டாஷா ப்ளீஸ் நட்டாஷா கொஞ்சம் பொறுமையா கேளு நான் என்ன சொல்ல வரேன்னு மன்னிச்சுக்கோமா நட்டாஷா சாரிம்மா சத்தியமா சொல்றேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் நட்டாஷா உன்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உன்னை விரும்பி தான் இது எல்லாமே நடந்துச்சு அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ப்ளீஸ் என்ன நம்பு ஆனா எனக்கு சில சங்கடங்கள் என்னால சொல்ல முடியல இங்க பாரு இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன் சத்தியமா நான் ஒரு கோலை வெளியில தான் தைரியமா பேசிட்டு இருக்கேன் என்னால இதை எதிர்கொள்ள முடியல அதான் அன்னைக்கு அந்த பள்ளியில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு வாழ தெரியல இவ்வளவு தூரம் நேசிக்கிற ஒண்ண எனக்கு சரியா பார்த்துக்க தெரியல ஆனா இப்படியே இருக்க மாட்டேன் மாறிடுறம்மா உன்னோட வாழணுன்ற நம்பிக்கையில தான் எல்லாத்தையும் விட்டு நான் உன்னை நம்பி வந்துட்டேன் சத்தியமா சொல்றேன் இனிமே கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் எதுக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்ன நம்பு இங்க பாருங்க சரவணன், நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. 100% நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் ஐயோ இல்லம்மா நான் நொறுங்கி போயிடுவேன். அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் என்னை விட்டு நீங்க எங்கேயும் போயிடக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. நட்டாஷா நட்டாஷா இங்க பாரு, கவலைப்படாத. இனிமே சத்தியமா உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு நான் இங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ். சத்தியமா சத்தியமா சொல்றேன் ஆனந்தி. நட்டாஷா சாரி நட்டாஷா, தெரியாம சொல்லிட்டேன் நட்டாஷா. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியல. ஐயோ நட்டாஷா சொல்றேன். நட்டாஷா Get out! நட்டாஷா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. தெரியாம வந்துருச்சு. நட்டாஷா அவ பேர் நான் சொல்லணும்னு சொல்லல. அடிக்காத நட்டாஷா, கொஞ்சம் பொறுமையா. நட்டாஷா நட்டாஷா சொல்றது கேளு. வெளிய போ. ஐயோ நட்டாஷா என் மூஞ்சில பிடிக்காத, வெளிய போ. Get out! போயிடுங்க இருந்து. Get lost! போ. வெளிய போ. இல்ல நட்டாஷா போயிடு. போ. அந்த பைய விளக்கண்ண இன்னும் அந்த பேரை காணும் பாரு. விளக்கண்ண அந்த பேட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த பையிட்ட என்னடா முடிக்கிற? அப்பா போன் பண்ணி சொல்லும்போது உடனே வரேன்ப்பா சொன்னாரு. ஏன் இவ்வளவு லேட் பண்றாருன்னு தெரியல. அவன் லூசு பையடா, லூசு பைய. நைட் ஆயிடுச்சு பாரு. என்னத்த அந்த பையன் கழிச்சுட்டாளா? என்னத்த விளக்கண்ண என்னமோ பெரிய வேலை பார்க்குற மாதிரி. சே பிராடு பைய. அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு வந்துட்டான் பாரு. ஏ வைஜந்தி, வைஜந்தி, ஏ வைஜந்தி, என்ன பண்ணி தொலைற? வரேன்ப்பா. வா, இந்த மாதிரி யாரு வந்திருக்கான்னு பாரு. வா. ஏங்க குழந்தை என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஓயாம அழுதுகிட்டே இருக்கு. யாரு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகவே மாட்டேங்குது. எது குழந்தை அழுதுகிட்டு இருக்கா? அவங்க குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டாங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிலடி குழந்தை எங்க கொண்டு வந்து வச்சிருக்க? இப்போ குழந்தை அழுகிறதுக்கு காரணம் என்கிட்ட கேக்குறீங்க? என்னடா குரலை ஓங்கி பேசுற? பின்ன என்னங்க, எல்லாத்துக்கும் அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா பெத்த தாய் இவ உருப்படி வளர்த்துருக்கல, அதை செய்யல. அதுதான் புள்ள ஒட்ட மாட்டேங்குது.
குழந்தை உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்ததே கிடையாது, அதான் அழுகுது. டேய் சரிடா, எங்க கிட்ட தான் அழுகு தொலையுது. அது உங்க வீட்டுல இருந்தது, உன் முகரையெல்லாம் பார்த்து தொலைஞ்சிருக்கும்ல. எங்க உன்னை பார்த்த உடனே அழாம இருக்கான்னு பாத்துருங்க. குடுமா இந்தா புடி குடு புடி. பாரோ மோத காமிடா. இது எப்படி குழந்தைய நீங்க எல்லாம் அழ வச்சுட்டு என்ன சமாதானப்படுத்த சொல்லுவீங்களா? எத்தனை நீ தானே பேசுன பார்த்த முகம் பார்க்காத முகம்னு. எங்க உன்னை பார்த்த உடனே அழுகுற நிப்பாட்டலையே, அழுகுத்தானே இருக்கு. இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தகுதி இல்லைன்னே வச்சுக்கோங்க. எங்க அண்ணிக்கிட்ட என்னென்ன பேச்சு பேசி இந்த குழந்தைய வாங்கிட்டு வந்தீங்க. பெத்த தாயின்னு உன் பொண்ணு ரொம்ப கதறனா, இப்ப இந்த குழந்தைய சமாதானப்படுத்த முடியல, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு சந்தேகங்க. இவ இந்த குழந்தைய உண்மையிலே பெத்தாளா இல்ல ஹாஸ்பிடல்ல தூக்கிட்டு வந்தாளா? என்னங்க பேசுறீங்க? ஏய் இருப்பா, இரு. எப்போ நீங்களே பேசிட்டு இருப்பீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு அந்த அவசியமே கிடையாது. இது வரைக்கும் இப்படித்தானே இருந்த விளக்கண்ண. இப்ப என்ன ஆயிப்போச்சு விளக்கண்ண? உனக்கு பெரிய வீரா போறேன். இப்ப என்னங்க செய்ய சொல்றீங்க? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? குழந்தையோட அழுகையை நிப்பாட்ட முடியலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்னையா? அவதான் குழந்தைக்கு ஏதோ முதல்ல போட்டிருக்கா, அதான் குழந்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். குழந்தை நடந்துக்கிறதே சரி கிடையாது. இந்தாங்க ஏதாவது செய்யுங்க குழந்தைய. ஏய் பொறு, இப்ப என்ன செய்ய சொல்ற? இப்ப என்னடி செய்ய சொல்ற? இந்த பாரு, என்ன செய்ய போறேன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஓ அண்ணி எலெக்ஷன் நிக்க கூடாதுக்கா எல்லாமே நாங்க அப்படி செஞ்சோன்னு வச்சுக்கோல. அதே மாரி அவன் நிக்கல, அப்ப அந்த குழந்தை மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாங்க, அவங்களுக்கு இந்த குழந்தை மேல பாசமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டுமே. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இப்படி சொல்லி முடிக்காதல, நான் சொல்றத கேளு. இனிமேல் இங்க தானே இருக்கணும். உன் பொண்டாட்டியோட இங்க இரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க, உங்க பொண்ணை நீங்க பெத்தீங்க, கூட்டு வந்து வச்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா என்னையே இங்க இருக்க சொன்னா என்னங்க அர்த்தம்? எந்த உரிமையில இருக்க சொல்றீங்க? அப்பா, இவர் இங்க இருந்தா அங்க சமூக சேவையில யார் செய்யறது? அங்க இருக்கிற வேலையில கெட்டு போயிடும்ல. தம்பி அங்க டிசைனா கல்யாணம் பண்ணுவான், அதுக்கெல்லாம் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும்ல. வீட்டுல ஆம்பளையே இல்ல பாரு, இவர் தான் எல்லாத்துக்கும் போகணும். ஆமா, அங்க அவ்வளவு ஆம்பளைங்க இருக்கும்போது நீங்க மட்டும் எதுக்கு ஓடி ஓடி போய் சேவை செய்றீங்க? அம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆனந்திய நீ தானே கல்யாணம் பண்றதா இருந்துச்சு. அவளை அவ புருஷ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவளை நீ கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? என்னடி சொன்ன? தங்கச்சி மலையா கைக்கிற? வாடா வாடா தொலைச்சிடணும் உன்னை.
என்னாச்சு மாமா? ஏன் மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? மாமா சொல்லுங்க மாமா. மாமா